நமஸ்காரம். அடுத்த ஏகாதேசி சத்திலா ஏகாதேசி. மாசி மாசம் கிருஷ்ணபக்ஷம். திலானா எள்ளு, சத்திலானா அன்னைக்கு எள்ளை 6 விதமா யூஸ் பண்ணலாம். எள்ளை தண்ணியில போட்டு குளிக்கலாம், எள்ளை சாப்பிடலாம், எள்ளை பேஸ்டா பண்ணி உடம்புல தடவிக்கலாம், எள்ளை தானமா கொடுக்கலாம், பெருமாளுக்கு பூஜை பண்ணலாம், எள்ளை ஹோமத்துல சேர்த்துக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு லேடி இருந்தா, அவருக்கு பெருமாள் பக்தி ஜாஸ்தி. ஆனா எந்த விதமான தானமும் பண்ணது கிடையாது. பெருமாளே பிராமண வேஷத்துல வந்து அவகிட்ட அன்னதானம் கேட்டா. அவ களிமண்ணை உருட்டி அவ மேல தூக்கி அடிச்சிட்டா. அவர் கடைசி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டா. ஏன்னா பெருமாள் பக்தி ஜாஸ்தினால. சொர்க்கத்துல எல்லா விதமான கம்ஃபர்ட்டும் கிடைச்சிது. ஆனா சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அவ பசியோட இருந்தா. பெருமாள் கிட்ட கேட்டா என்ன பண்ணணும்னு. பெருமாள் இங்க யாராவது வர தேவதை கிட்ட இந்த ஏகாதேசியோடைய பலனை தானமா கேளுன்னு சொன்னார். நிறைய பேரு கொடுக்கல, ஒரு தேவதை மட்டும் கொடுத்தார். இந்த பலனால அவளுக்கு எல்லா பாவமும் போய் மோட்சம் கிடைச்சிது. இந்த ஏகாதேசியில நம்ம கத்துக்கிறது, பெருமாளுக்கு பூஜை மட்டும் போராது, ஆனா சேரிட்டியும் தரணும்.